இப்பொழுது ஒரு நிறைவா, மன அமைதியா, குடும்பத்தோட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே சிறப்பா பண்றதுக்கான வருடம் இந்த வருடம். தோட்டந்தரவு வாங்குறது, சொத்து பத்துக்கள் சேர்க்கறது, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் பண்றது, பிள்ளைகள் பெற்று எடுக்கிறது, அன்வாரிசுகள் பெற்று சந்தோஷப்படுறது, மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த வருடம் இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துல ஒரு 50 பேராவது குறைஞ்சபட்சம் மண்ணு மனையில் காசு போடுவாங்க. இப்போ ரேவதி அப்படின்னா சனீஸ்வரன் பேர். அப்போ ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரன் அப்படிங்கிற போது இந்த சனியை ரேவதி நட்சத்திரத்துல உக்காந்துக்கிட்டாருன்னா இந்த குரு பார்க்கறதுனால கட்டாயம் நடத்தி கொடுத்துருவார். பொதுவாக மீன் லக்கணத்தில் நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷனல் சார்ந்தது அல்லது ஃபினான்ஷியல் சார்ந்தது, இந்த 2 துறைக்கு தான் இவங்க உகந்தவங்க. இது வரைக்கும் பாடுபட்டவங்களை அப்படியே பெருமைப்படுத்துற மாதிரி ஒரு கிரீடம் வச்சது மாதிரி இவங்க வாழ்க்கையில ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு, உன்னதம் சகலத்தையும் கொடுத்துரும். அது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்படி கழுவுணும் இல்லை நழுவுணும் மீன் சொல்றாங்க இல்லையா, அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம அது விலகி போறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதனால மீன ராசிக்காரருக்கும் இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரை மிக சிறப்பா இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கணவன் மனைவி சேர்ந்த சிவன் பார்வதி சேர்ந்த சிவகாமி நடராஜர் இருக்கிற மாதிரி, பெரும்பாலும் லட்சுமியும் இருக்கிற மாதிரி, அர்த்தநாதீஸ்வரருடைய வழிபாடு இதெல்லாமே மீன ராசிக்கு ஒரு சிறப்பான, அதாவது பட்ட துன்பத்துல இருந்து ஆறுதலான ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த குரு பயிற்சி இருக்குங்கிறத மாற்றிக்கிறது. இந்த 12ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போறது பண்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா அதனால மீனத்துல குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. 7.5 சனின்றதை பத்தி பயப்படவே வேண்டாம். குரு பார்வை சகல சங்கடங்களும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வருஷம் மகிழ்ச்சிகரமான. அதனால மீனம் நல்லாவே இருக்கலாம் என வாழ்த்துக்கள். மீன ராசிக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எப்படி அமைகிறது, ராசி ரீதியாகவே நம்ம தொடங்கிடலாம். தண்ணியில மீன் அழுதா கரையில துடைப்பதற்கு நாதி இல்லைங்கிற மாதிரி மீனராசி பார்த்தீங்கன்னா மற்றவங்களுடைய கண்ணீரையும் மற்றவங்களுடைய துயரத்தையும் ஈஸியாக சொல்யூஷன் கொடுக்கறது அப்படிங்கிறது அவங்களுக்கு கை வந்த கலை. ஆனால் அவங்க துயரத்தில் இருக்கிறாங்கன்னு கூட தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. அதுதான் மீனராசியினுடைய பெரிய. அப்படி இருந்தும் கூட அதை கில்லி மாதிரி ஹாப்பியாகவே இருக்கிறது என்னென்னா அந்த ராசியில் சுக்கிரன் உச்சமடைகிறதுனால தான், வேற ஒன்றும் இல்லை. அப்போ அவங்க எப்பவுமே ஹாப்பியாக சிரிச்சு அதை காமிச்சிக்காம கூட இருப்பாங்க. அதுதான் அங்கே இருக்கிற ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ராசியில் பிறந்த மீனராசி நேயர்களுக்கு குரு பயிற்சி பலன் அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ வந்திருக்கிறது, அதாவது 12ஆம் இடத்துல சனி இருந்து ஏகப்பட்ட விரயங்களை கொடுத்துக்கிட்டு இருந்த அமைப்பு. 4ஆம் இடத்துல குரு இருந்தப்போ குடும்பத்திற்காக அதிகமான செலவுகளை, உறவுகளால் அதிகமான விரயங்களை பார்த்துட்டு இருந்த மீனராசி இப்பொழுது ஒரு நிறைவா, மன அமைதியா, குடும்பத்தோட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இதெல்லாமே சிறப்பா பண்றதுக்கான வருடம் இந்த வருடம். ஒரு சிறப்பான இருக்கும். ஏன்னா இப்போ அண்ணா சொன்ன மாதிரி விருச்சகத்துக்கு செய்வார் 1-5-9 குரு பாக்குதுன்னு. இந்த மாதிரி மீன ராசி அப்படிங்கும்போது இங்கேயும் பரிவர்த்தனை பேசும். சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை. இப்போ தனுசு ராசியும் கடகத்துல இருக்கிற குரு பரிவர்த்தனைங்கிறது 6-8 பரிவர்த்தனை. இது 5-9 பரிவர்த்தனை. அந்த மாதிரி குரு 9ஆம் பருவியா மீனத்தை பார்ப்பாரு. சந்திரன்கிறது 5ஆம் வீட்டு அதிபதி. அதனால தோட்டந்தரவு வாங்குறது, சொத்து பத்துக்கள் சேர்க்கறது, பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் பண்றது, பிள்ளைகள் பெற்று எடுக்கிறது, அன்வாரிசுகள் பெற்று சந்தோஷப்படுறது, மன மகிழ்ச்சியோடு வாழக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இந்த வருடம் இருக்கும். இதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 12ல ராகு இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி வாகனங்கள்ல போறது பண்றது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஏன்னா குரு 10ஆம் அதிபதி, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பு பெறாரு. 4-8-12ல குரு நட்சத்திரம் இருக்கிறதுனாலையும் வண்டி வாகனங்கள்ல மட்டும் ஜாக்கிரதையா இருக்கணும். மற்றபடி சொத்து வாங்குறது, சுகம் வாங்குறது எல்லாமே சூப்பர். வழிபாடு அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, நீங்க இந்த கணவன் மனைவி சேர்ந்த சிவன் பார்வதி சேர்ந்த சிவகாமி நடராஜர் இருக்கிற மாதிரி, பெரும்பாலும் லட்சுமியும் இருக்கிற மாதிரி, அர்த்தநாதீஸ்வரருடைய வழிபாடு இதெல்லாமே மீன ராசிக்கு ஒரு சிறப்பான, அதாவது பட்ட துன்பத்துல இருந்து ஆறுதலான ஒரு அமைப்பை கொடுக்கறது இந்த குரு பயிற்சி இருக்குங்கிறத மாற்றுக்கிறது. நட்சத்திரத்திற்குரிய பயிற்சி பலன்கள் என்ன அப்படிங்கிறத ஈஸ்வரன் ஐயா மூலமா தெரிஞ்சுக்கலாம். ஐயா மீனத்துக்கு சொல்லுங்க. தொழில் ஸ்தானாதிபதி 10 அவரு ராசி நம்ம மீன ராசிக்காரருக்கு பாக்கியத்தை குரு பார்த்துப்பார். ஏற்கனவே பஞ்சமஸ்தானத்தில் இருக்காரு.
பாகிஸ்தானத்தை பார்த்தோம். ஒரு லக்னாதிபதி நம்ம வந்து உச்ச வீட்டில் பஞ்சமசாலாதிபதி இருந்து தன் வீட்டை தான் பார்த்துப்பார். தன்னுடைய மேனத்தை குரு பார்ப்பார், விருச்சக லக்கணத்தை குரு பார்த்தார். அப்போ அந்த விருச்சிகத்தை பார்க்குற போது அந்த மீன ராசிக்கு தன பாக்கிய அதிபதி தான் செவ்வாய். அப்போ எங்கே போனாலும் அங்கே அந்த பண போராட்டங்கள் அது வராது, பண போராட்டங்கள் வராது, வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் ஒன்றும் செய்யலாம், என்ன செய்யலாம்னா அவங்களுக்கு 12ஆம் இடத்து லக்கணத்தில் இருக்கார். மீனராசிக்கு 12 சனி லக்கணத்தில் இருக்கார். அப்போ லக்கணத்துக்கு போது இந்த மீனராசிக்காரர்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 பேர்த்துல ஒரு 50 பேராவது குறைஞ்சபட்சம் மண்ணு மனையில் காசு போடுவாங்க. போனதுக்குண்டான வாய்ப்புகள் அமையும். ஏன்னா அந்த சனியும் குரு பார்த்தாங்க. அப்போ அதில் இங்கே இருக்கிறது யாருன்னா புரட்டாதினா குபேரர் அங்கே இருப்பார், அதில் 4ஆம் பாதம் இருக்கும். உத்திரட்டாதி அது திருப்பதி அல்லது காமதேனு பேர். இப்போ ரேவதி அப்படின்னா சனீஸ்வரன் பேர். அப்போ ரேவதி நட்சத்திரம் சனீஸ்வரன் அப்படிங்கிற போது இந்த சனியே ரேவதி நட்சத்திரத்தில் உக்காந்துக்கிட்டாருன்னா இந்த குரு பார்க்கறதுனால கட்டாயம் நடத்தி கொடுத்துருவார் விவேகன். புரியுதுங்களா? அப்போ எப்போ நடத்தி கொடுப்பார்? அப்போ நல்ல இடத்துல இருந்து நடத்தி கொடுப்பாரா அல்லது சிம்மத்துக்கு போன பொறுப்பாடு கொடுப்பாரா அப்படின்னா சிம்மத்துக்கு போயிட்டு கடகத்துக்கு வரும்போது கட்டி கொடுப்பார். போயிட்டு வரணும். இப்போ கெட்ட பின் தான் யாடினா பாட்டு எழுதியிருக்கிறாங்க, கட்டிலுக்கு மனைவி தொட்டிலுக்கு பிள்ளை, கெட்டபின் ஞானின்னு இருக்காங்க. அதனால இவருக்கு என்னன்னா இந்த 5 இருக்கிற குரு 6க்கு போயிட்டு திரும்பி தை மாசத்துக்கு மேல அந்த வருடங்கள் பராவருஷம் முழுசு இருக்கிற போது மீன ராசிக்காரர்களுக்கு நல்ல விஷயங்கள் நல்ல காலங்கள் நிச்சயமா நடக்கும், பயப்பட வேண்டியதில்லை. அப்போ எக்காரது கொண்டு அதில் பயந்துக்கிற மாதிரி ஒரு ஜோசியங்கள் கிடையாது. அப்போ இதை எங்கே பார்க்குது அப்படின்னா எப்பவுமே ஒரு ஜாதகத்தில் 5ல் குரு இருந்தாங்கனாவே அது ரொம்ப சிறப்பு. அவன் சொல்கிறான் ஜோசியத்தில் ஒரு ஜாதகத்துக்கு 5ல் குரு இருந்தால் அவனுக்கு நல்ல புத்திரன், அறிவுள்ள புத்திரன், ஆற்றல் உள்ள புத்திரனா பார்க்கறான். அதை அந்த 9ஆம் இடத்தை தகப்பனும் பார்க்குது. அப்போ தகப்பனுக்கு ஒரு மீன ராசிக்காரருக்கு அப்பாவுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நிச்சயமாக அந்த குரு பயிற்சி பிறகு அதுக்கு தீர்வு கிடையாது. அதை தீர்வு ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தும். அப்போ மனைவின்னு சொல்லி நம்ம பார்க்குற போது என்னை பொறுத்தவரையிலும் அது ஒன்றும் பெரிய பொருட்டே ப்ராப்ளங்கள் ஒன்றும் பல்ல வேண்டியது. அது ஏன்னா நம்ம மீன ராசிக்கு 4 7 இருந்தால் புதனா வருவார். அது 4 குடையினவனே தான் 7 குடையினவனே தான். அப்போ நம்ம வந்து கோச்ச இறக்கிறர்கள் சனி அந்த மனைவி சார்ந்ததை தான் பார்க்கும். ஆனால் குரு பார்த்து அந்த மனைவி சார்ந்ததை பார்க்கறதுனால அவருடைய பாதிப்பை தடுப்பார், தடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ஏற்படும். ஏன்னா குரு பார்த்து தான் சரி அந்த இடத்த பார்க்குறாரு. அப்போ என்னன்னா அது சின்ன சின்ன சலசலப்புகள் வரும், அது ஒன்றும் பிரச்சனை இருக்காது. எப்படி கழுவுன்னு மீன் நழுவுன்னு மீன் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்காம அது விலகி போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அதனால் மீன ராசிக்காரருக்கும் இந்த ஆண்டு என்னை பொறுத்தவரை மிக சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அவங்க முடிஞ்ச அளவுக்கு நம்ம மீண்டும் அந்த தை மாதத்துக்கு மேலே அந்த சித்திரை இருக்கிற வரை அந்த காலகட்டத்தில் நல்ல செலவுகளாக செய்கிற வாய்ப்பை அமைச்சு கொடுப்பாரு. அல்லது ஒரு சிலருக்கு தொழிலை அமைக்கக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார். ஏன்னா பாக்கியம் தான் நிதின்னு அர்த்தம். அப்போ அதை பார்க்குறாரு. அப்போ இவங்களுக்கு நிதி பெருகணும். அப்போ ஏதோ தொழில் செஞ்சால் தான் நிதி பெருகும். அப்போ அந்த 9ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இப்போ ப்ரொமோஷன் இல்லாத ஒரு அரசு ஊழியர் நீண்ட நாளாக அவங்களுக்கு வந்து பதவி உயர்வு கிடைக்கல, ப்ரொமோஷன் கிடைக்கல அப்படின்னா குரு பார்க்குறாரு. லக்கணத்தை சனியும் பார்த்துறாரு. அப்போ இந்த சனி தான் அந்த பதவியை தடுக்கக்கூடிய சக்தி உடையவன் சனி, அவரையும் பார்த்துறாரு. அப்போ இதை தடுக்கிற போது அப்போ அரசு வேலையில் இருப்பவர்களுக்கு அவர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும். நீண்ட நாள் இந்த இடத்த விட்டு நான் வேற இடத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க இல்லையா, இடம் மாறுதல் தேவை, இங்கே நான் சிரமப்பட்டு இருக்கேன், எனக்கு பிடிச்ச மாதிரி இடத்துல போட்டால் பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் கிடைக்கும். ஏன்னா 12ஆம் இடம் தான் நகருதல் அப்படின்னு அர்த்தம், 12ஆம் இடம் தான் பிரயாணம் அப்படின்னு பார்த்தோம். அப்போ நகருதல், பிரயாணம் அல்லது வெளிநாடு போகுதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 12ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. அப்போ பாக்கியத்தை குரு பார்க்குறாரு, ராசியை குரு பார்க்குறாரு. அதனால் அவைகளுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் ஏற்படுவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் கிடைக்கும். அதனால் நிச்சயமாக அவைகளை வாழ்த்தலாம், வரவேற்கலாம். புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி 3 நட்சத்திரக்காரரும் என்ன வழி? இப்போ ஒன்றும் கிடையாது. அதில் நம்ம ரேவதி நட்சத்திரம் அப்படி நம்ம சொல்கிறோம். இப்போ அது நம்ம ரேவதி நட்சத்திரம் அப்படிங்கிற போது நம்ம பூரட்டாதி, நம்ம அதான் முதவே சொன்னோம். பூரட்டாதினா குபேரன், உத்திரட்டாதினா காமதேனு அல்லது மலப்பள்ளி அப்படின்னு சொன்னோம்.
ரேவதினா சனீஸ்வரன் அல்லது தட்சிணாமூர்த்தி. சனீஸ்வரனை வச்சு வீட்டில் கும்பிட முடியாது. அப்போது ரேவதியை வழிபாடு செய்யணும்னா தட்சிணாமூர்த்தியோ அல்லது ஐயப்பனையோ வச்சு தான் வணங்கணும். சனீஸ்வரன் போய் காக்கா படத்தை வச்சுக்கிட்டு எல்லாம் கும்பிட முடியாது. ஊரில் எதை வச்சு கும்பிட முடியுமா? எல்லாமே ஏதோ ஏழரை சென்னை நடக்குது, கண்ட சென்னை நடக்குதுலாம் பயப்படுறோம் இல்லையா? அப்போ இது பழைய நூல் எழுது, அதை தேடி பிடிக்கிறதுக்கு எனக்கு 10 வருஷம். அது புரியுதுங்களா? அப்போ என்ன பண்ணணும் வைங்க? அப்போ இந்த மாதிரி ஒரு கிரகங்கள் இருந்தால் உத்தரட்டாதி என்பது திருப்பதி காமதேனுன்னு சொல்கிறோம். இப்போ அதை ஏன் நாம் இந்த 3 நட்சத்திரங்களுக்கு ஒரு சாமி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இப்போ திருப்பதி போகலான்னு சொல்கிறேன். புரியுதுங்களா? திருப்பதி போகலான்னு சொல்கிறோம். திருப்பதி போகலான்னா அந்த திருப்பதி சீனிவாசனுக்கு களம் கொடுத்தவன் குபேர். புரட்டாதி இல்லை. அப்போ அங்கே அந்த புரட்டாதி நட்சத்திரக்காரன் திருப்பதி போகலான்னா இவன் களை கட்டி போடுவாங்க. புரியுதுங்களா? ரேவதி நட்சத்திரக்காரனுக்கு 27வது நட்சத்திரம். அவன் குமாரசாமி 27வது நட்சத்திரம் தான் அபிஷேக நட்சத்திரம்னு பேர். அப்போ 27வது நட்சத்திரம் சுப நட்சத்திரமாக மாறும். அப்போ அவங்க நம்ம ரேவதி நட்சத்திரக்காரரும் நம்ம திருப்பதி போகலாம். அப்போ போகும்போது நல்ல பலனை அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இந்த கோச்சார கிரகங்களுக்காக மட்டும் அல்ல, வாழ்நாள் முழுவதும் நான் இந்த சொல்கிறது இந்த மீன ராசிக்காரர்கள் கடைபிடித்தால் அவர்கள் வரக்கூடிய துன்பத்தை குறைக்கக்கூடிய தன்மை கட்டாயம் ஏற்படும். இது நான் சொல்லலை, குமாரசாமியும் வருசாதி நூல்கள் சொல்லுகின்றன. மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி பலன் எப்படி அமையுதுங்க? அதாவது மீனம் காலபுருஷனுடைய ஒரு 12 இந்த ரகசியங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, மறைபொருள் உணர்தல் அல்லது ரகசியங்களை காப்பாற்றக்கூடிய சக்தி ஒருவனுக்கு இருக்குன்னா அவன் மௌனமாக தான் இருப்பான் இல்லையா? அது ஒரு சமுத்திரம், ஆர்ப்பரிக்கக்கூடிய சமுத்திரம். இன்னொன்று அமைதியாக இருக்கும், ரெண்டுமே இருக்கும். அது ஒரு மீன் வாழை ஒரு மீன் கவிக்கிட்டு தான் இருக்கும் இல்லையா? அப்போ இந்த இடத்துல ஒரு சாதாரணமானவனையும் மேலே கொண்டு வரலாம், ஒரு மேலே இருக்கிறவனையும் கீழே கொண்டு போகலாம். இந்த இடம் அதனால தான் 12ஆம் இடம்னு வச்சுருக்கேன். நீ எதில் ஐக்கியமாகணும். ஆனால் இந்த பஞ்சமஸ்தானம் அப்படின்றது அதாவது விவரிக்க முடியாத ஒரு பெருமைக்குரியது. பஞ்சமம் அப்படின்னாலே அந்த இடத்துல சகல சங்கடங்களையும் நீக்கக்கூடிய வீடு. சங்கடை அதாவது திருஷ்டியாக இருந்தாலும் தோஷமாக இருந்தாலும் சாவமாக இருந்தாலும் சரி, செய்வனையாக சகலத்தையும் போக்கக்கூடிய வல்லம் பஞ்சமஸ்தானத்துக்கும் உண்டு. அதில் லக்னாதிபதியே 10 கூடராகி பஞ்சமத்தில் உட்காந்து சனிசாரம் பெற்று லக்கணத்தை பார்க்கணுன்றது சாதாரண விஷயமே கிடையாது. எப்பயுமே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதே மீன் லக்கணத்தில் பிறந்தவங்க ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன், அடுத்தது அப்படியே சொத்து வாங்கிடுவாங்க. அவர் சொன்னார் நல்ல அழகான ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு. அற்புதமாக அந்த குழந்தை பிறந்தவொடனே யோகத்துச்சு. அதாவது மீன லக்கணத்துக்கு இயற்கையாக குழந்தை பிறந்தவொடனே யோகம் வந்துடும். பொதுவாக மீன் லக்கணத்தில் நம்ம பார்த்தோம்னா எஜுகேஷனல் சார்ந்தது அல்லது ஃபினான்ஷியல் சார்ந்தது, இந்த 2 துறைக்கு தான் இவங்க உகந்தவங்க. அப்போ எஜுகேஷனல் சார்ந்தது அப்படின்னா காலேஜ் ப்ரொஃபஸர்ஸ், லெக்சர்ஸ், அதுமாதிரி எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸு, பேங்க்கு, இது நிதிநிலைத்துறை போலாமே இவங்க தான். பட் இதே இதில் இன்னொரு பக்கம் இருக்குது, சட்டத்துறைன்னு ஒன்று இருக்குது. சட்டத்துறை சார்ந்து இவங்க இருப்பாங்க. அப்போ இந்த இடத்துல 5ஆம் இடம் பணிபுரியதை சர்வீஸ் ஓரியன்டில் கொடுக்காது. ஆனால் இந்த இடத்துல என்ன செய்யணும்னா இதுவரைக்கும் பாடுபட்டவங்களை அப்படியே பெருமைப்படுத்துகிற மாதிரி ஒரு கிரீடம் வச்சது மாதிரி இவங்க வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சி, ஆனந்தம், சந்தோஷம், மேன்மை, உயர்வு, உன்னதம் சகலத்தையும் கொடுத்துரும். அப்போ குரு தனி ஏன்னா லக்னாதிபதி இல்லையா? அப்போ இதே இதில் கொஞ்சம் இதான உடனே பெற்ற குழந்தைகளுடைய வாழ்க்கை. இப்போ இந்த மீனத்தில் பிறந்த குழந்தைகள் இருக்காங்க இல்லையா, இவங்க குழந்தைகளால் ஒரு பெருமை அடையக்கூடிய தகுதி உங்களுக்கு தான். அதனால் மீனத்தில் குரு பயிற்சி ரொம்ப சிறப்பான பயிற்சி. 7.5 சனின்றதை பற்றி பயப்படவே வேண்டாம். குரு பார்வை இருக்குது. என்னென்னா யார் கையில் காசு வச்சுருக்கா? விரையாதிபதியும் லாபாதிபதியும் சனி லக்கணத்தில். ஒரு பக்கம் செலவுஞ்சா வந்துடும், வந்துச்சுன்னா ஒரு செலவு வரும். என்ன அதை அனுசரித்து போட வேண்டானே. ஆனால் விரலுக்கேற்ற வீக்கம். ஆனால் சகல சங்கடங்களும் போக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த வருஷம் மகிழ்ச்சிகரமான. அதனால் மீனம் நல்லாவே இருக்கலாம். என்ன வாழ்த்துக்கள்.